அனைவருக்கும் வணக்கம். எனது குலதெய்வம் பூதத்தையனார் கன்னியாரம்மன் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி பிரபஞ்சத்தின் ஆசையுடன் எனது உரையை தொடங்குகிறேன். ஈசன் ஜோதிட அறக்கட்டளை 37வது கருத்தரங்கில் வளர்ந்து வரும் ஜோதிடரான எனக்கு பேச வாய்ப்பு தந்த என்னுடைய குருநாதர் பண்டிட் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குருநாதர் பண்டிட் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஜோதிட கலையின்படி ஒரு ஜாதகத்தில் பஞ்ச அங்க தத்துவப்படி வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று பிரித்து 17 பிரிவுகளாக ஆய்வு செய்து பலன் கூற சொல்லி தந்துள்ளார்கள். அதன்படி பலனும் கூறி வருகிறோம். இதில் எனக்கு மிகவும் பிடித்தது யோகம். நாம் ஒவ்வொருமே நமக்கு யோகம் வராதா, அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படின்னா வாழ்நாள் முள்ள நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் தேடி அலைந்து எனக்கு குருவாக கிடைத்த பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவருமே ஒவ்வொரு நாம யோகத்தில் பிறந்திருப்போம். மொத்தம் 27 நாம யோகங்கள். இந்த நாம யோகத்தை நம்ம ஜாதகத்தில் கண்டறிந்து அந்த நாம யோகத்துக்குரிய அதிதேவதைகளை நாம் வணங்கி வரும்போது கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நமக்கு அதற்குரிய பலன்களை தந்தரல வேண்டும். அதன் அடிப்படையில் 27 நட்சத்திரங்களின் அதிதேவதைகளை இப்போது பார்ப்போம். முதல்ல விஷ்கம்பம் நாமயோகம். விஷ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வருவது நல்லது. அதிதேவதை யமன். ரெண்டாவது பிரீத்தி நாம யோகம். பிரீத்தி நாம யோகத்தோட அதிதேவதை விஷ்ணு. பதஞ்சலி முனிவரின் ஜீவ சமாதி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். ராமேஸ்வரத்துலேயும் ஜீவ சமாதி இருக்குது, திருப்பத்தூர்லேயும் ஜீவ சமாதி இருக்குது. அதேமாதிரி ஆயுஷ்மான் நாம யோகம். அதிதேவதை காவல் தெய்வங்கள் கருப்பசாமி, மதுரை வீரன், முனியசாமி இவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடும் சிறப்பை தரும். மூன்றாவது ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்தவருடைய அதிதேவதை காவல் தெய்வங்கள் சொல்லிட்டோம். அடுத்து சௌபாக்கியம் நாம யோகம். அதிதேவதை சூரியன். இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். சோபனம் நாம யோகம். அதிதேவதை பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி. இவங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாடு, குருபீடம், குருவுடைய ஆசி எப்போவுமே அவங்க கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதிகண்டம் நாமயோகம். சந்திரன். அலங்காரம் இல்லாத அம்மன் வழிபாடு. சந்தனமாரி, உச்சினிமாலி, அதே மாதிரி கிராம தேவதைகள், கிராம தேவதை அம்மன் இருப்பாங்க, அவங்களுடைய வழிபாடு சிறப்பை தரும். சுகர்மம் நாமயோகம். இந்திரன், திருப்பரங்குன்றம் முருகன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். திருதி நாமயோகம். அதிதேவதை வருண பகவான். திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு சிறப்பை தரும். அதே மாதிரி இவங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி தண்ணி பாட்டில் எங்கன்னாலும் தண்ணி பாட்டில் அன்னதை இலவசமாக கொடுக்கறதும் இவங்களுக்கு சிறப்பை தரும். சூலம் நாம யோகம். அதிதேவதை சர்ப்பம். நாகதேவதை வழிபாடு, காவல் தெய்வங்கள் வழிபாடு சிறப்பை தரும். கண்டம் நாம யோகம். அதிதேவதை அக்னி தேவதை, திருவண்ணாமலை சிவன் வழிபாடு, தீபம் ஏற்றி வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பை தரும். விருத்தி நாம யோகம். அதிதேவதை சூரியன். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் வழிபாடு, தந்தையிடம் ஆசி பெறுவது சிறப்பை தரும். அதேமாரி துருவம் நாமயோகம். அதிதேவை பூமாதேவி. தினமும் பூமியை தொட்டு வணங்கினாலே இவங்களுக்கு அது ஒரு சிறப்பை தரும். வியாகதம் நாமயோகம். மிருத்யு தேவர். அதாவது யமன் சார்ந்த கோயில்கள், ஸ்ரீவஞ்சியம், திருக்கடையூர், திருப்பைஞ்சலி, இந்த மாதிரி கோயில் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி யமகண்ட நேரமும் இவங்களுக்கு சிறப்பை தரும். அர்ஷனம் நாமயோகம். பகன். பெருமாள் வழிபாடு. அதிதேவதை பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். வஜ்ரம் நாமயோகம். அதிதேவதை வருணன், காளகஸ்தி வழிபாடு, இந்திரன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். சித்தி நாமயோகம். அதிதேவதை பிள்ளையார்பட்டி விநாயகர். பொதுவாகவே விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். வியாதிபாதம் நாமயோகம். அதிதேவதை ருத்ரன். பிரஜாபதி வழிபாடு, அதாவது படைப்புகளின் அதிபதி, அவங்களுடைய வழிபாடு இவங்களுக்கு நல்லபடியாகும். வரியா நாமயோகம். குபேரன், மகாலட்சுமி வழிபாடு, குபேர வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். பரீகம் நாமயோகம். அதிதேவதை சாஸ்தா. ஐயப்பன் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். சிவம் நாமயோகம். அதிதேவதை மித்ரன். திங்கக்கிழமை சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு.
சித்தம் நாமயோகம் அதிதேவதை முருகன், கார்த்திகேயன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். சாத்தியம் நாம யோகம் அதிதேவதை சாவித்ரி, சாத்திய தேவர்கள் வழிபாடு. இந்த நாமயோகத்தில் சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக புடவை வைத்து வழிபடும் பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். சாவித்ரி யோகமும் உங்களுக்கு உண்டு. சுபம் நாமயோகம் அதிதேவதை லட்சுமி, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி யோகம் உடையவர்கள். சுப்பிரமம் நாமயோகம் கௌரி, பிரம்மா வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி கௌரி விரதம், கௌரி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி பிராமணம் நாமயோகம் அதிதேவர்கள் அஸ்வினி தேவர்கள் தான் இதோட அதிதேவதை. இவங்க வணங்க வேண்டியது இந்த பாம்பு மேல் நிற்கும் முருகன் கோயில், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குர்கே சுப்பிரமணியன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். ஐந்திரம் நாமயோகம் பிதுர்கள், அதாவது முன்னோர்கள், அமாவாசை வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வழிபாடு, பிதுர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். வைத்திருதி நாமயோகம் அதிதேவதை அதிதி, தேவர்களின் அன்னை, அதிதி தேவதை வழிபாடு, சூரியன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். நம்ம குருநாதர் சொன்னபடி இன்னைக்கு பாருங்கள், 4வது ஆண்டு துவக்க விழா. எனக்கு திருதி நாமயோகம்தான், ராகு தான் யோகி, அவயோகி சுக்கிரன். ராகுன்னா நம்ம விதியின்படி 4 ராகு. முதல்ல பேசின ஐயாவும் யோகத்தை பற்றி பேசினாங்க. 2வது நான் பேசுகிறது யோகத்தை பற்றி பேசுகிறோம். இந்த 4வது ஆண்டு விழா யோகமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல யோகத்தை வந்திருக்கும் அனைவருக்கும் கொடுக்கறதுக்கு இறைவனிடமும் பிரபஞ்சத்திட்டையும் வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த சிறியவனின் உரையை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. இதுவே எனது முதல் மேடை பேச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எனது குருநாதர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், ஈசன் ஜோதிட அறக்கட்டளை துணை செயலாளர் உமாமேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள். எனது பெயர் கன்னிபாலன். இதையும் ஐயா தான் பாலசுப்ரமணியன்கிற என்னுடைய பெயரை கன்னிபாலன்னு மாற்றினது நான் 7வது வகுப்பில் படிக்கும்போது பெயர் உச்சரிப்பு ஜோதிடம்னு சார் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் கன்னிபாலன்னு ஐயா தான் எனக்கு பெயரையும் மாற்றி தந்தாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய யோகமும் ஒர்க்காக ஆரம்பிச்சது. எனது ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. நவ திருப்பதியில் முதல் திருப்பதி, நவ கைலாயத்தில் 6வது ஸ்தலம். எனது பேச்சில் பிழைகள் இருக்குமாயின் மன்னித்து அருளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி.